மாட்டு பொங்கல் அன்றைக்கி மாடு வரையாமல் இருந்தால் எப்படி எனக்கு தெரிஞ்ச மாதிரி மாடு வரைஞ்சி விட்டுட்டான். அப்புறம் ஃபிஷ் அவங்க அப்பா ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை எடுத்து கையில் வச்சு பார்த்துட்டு சரி நான் கிளம்பலாம் சொல்லிட்டு போயிட்டு நெல் பாலிஷ் வைக்க போனேன். கிருஷி கூட நான் வச்சு வரேன்னு சொல்லிட்டு அழகாக வச்சு விட்டாங்க. 2 பேரும் மாடி போயிட்டு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனோம். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே சடனாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி அங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டோம். பொங்கல் அப்போ கரும்பு சாப்பிடாம இருந்தால் எப்படி, சரி கிருஷி நாங்கள் உடச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவனை அழகாக உடச்சி கொடுத்தோம் சேஸை போட்டுட்டு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம். சாங் போட்டு வைப் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் போய்ட்டு ஒரு கோலம் போட்டுட்டு அங்கேருந்து ரிட்டன் கிளம்பிட்டோம். இந்த மாடெல்லாம் படைக்கிறதுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்களா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரிட்டன் இங்கே வரும்போது இவங்க எல்லாமே படைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் கரெக்டாக படைக்கிற டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். படித்து முடிச்சுட்டு பட்டையை போடாமல் இருந்தால் எப்படி அதையும் போட்டு விட்டுட்டாங்க. இந்த தோரணம்லாம் அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்களா, அதை வாசல் அழகாக மாட்டி விட்டுட்டாங்க. என்ன பண்ணுறீங்க?